என்னடா இவ்வளோ கூட்டம் அப்படி மேலே என்னத்தை தாண்டா அண்ணாந்து பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்க முன்னால ஃபர்ஸ்ட் நீங்கள் இதை தெரிஞ்சுக்கணுங்க. அதாவது திருவண்ணாமலை இருக்கக்கூடிய அண்ணாமலையார் கோவிலுக்கு போயிட்டு அண்ணாமலையாரை நம்ம வழிபட்டுட்டு அப்படியே கொஞ்சம் வெளியே வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தா ஒரு வில்வ மரம் இருக்கும். அந்த ஒரு வில்வ மரத்தில் வந்து பார்த்தா சுற்றி ஒரு 10 இல்லை 15 பேர் வச்சு வந்து பண்ணால் மேலே அண்ணாந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அது ஏன் அப்படி அண்ணாந்து பார்க்குறாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னால் வாழ்ந்தாங்க இல்லையா சித்தர்கள், அதாவது சிவனே கதி அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருந்த சித்தர்கள், அதாவது பவர்ஃபுல் சித்தர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இடத்துல அந்த ஒரு வில்வ மரத்தில் ஒரு உருவமாக ஒரு வடிவமாக வந்து பண்ணால் இன்னமும் உயிர் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து பண்ணால் சொல்லப்படுது. ஸோ அப்படி வந்து அந்த ஒரு சித்தர்களை நானும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தேன். நான் சரி யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் அப்படின்னு என் தாத்தன் சொன்னது தாங்க என் ஞாபகம் வந்தது. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்து வீடியோ எடுத்தேன். பட் ஒரு ஐயா வந்து பார்த்தீங்கன்னா, தம்பி வீடியோலாம் எடுக்கக்கூடாது, உனக்கு சித்தர் காய்ச்சலிதே மிகப்பெரிய ஒரு வரம், ஸோ வீடியோலாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாப்புல. பட் இருந்தாலும் வந்து பார்த்தா நீங்கள் பார்க்கணும், நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றனால தான் நான் இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு சித்தர்கள் வந்து பார்த்தா காய்ச்சலித்தார் அப்படின்னா, அதாவது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைக்கு ஒரு ஷேரு அப்படின்னு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுறது. மக்கள் உங்களுக்கு எப்பயாவது வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா திருவண்ணாமலைக்கு வந்து அண்ணாமலையாரை வழிபட்டுட்டு போங்க. அப்படி நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வைப்பு தனிங்க. தெரியல துர்கா துர்கு இருக்கா துர்கு பேரு ஃபோனில் காமிச்சாதான் சார்